வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோல சற்று முன் தமிழக ரயில்வே துறையில இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ பேசிஸ்ல ஆட்களை வந்து எடுக்கிறாங்க. இன்டர்வியூ என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 2/9 செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு. நீங்க டைரக்டா அவங்க சொல்லிருக்க லொகேஷன்ல போய் கலந்துக்கலாம். அவங்க சொல்லிருக்க குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஊதியமே எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,000 உங்களுடைய முதல் மாத ஊதியமா உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது. அதே மாதிரி டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்க போது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னா இதான் அவங்க கொடுத்துருக்க நோட்டிபிகேஷன். மொத்தம் எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 4 பேஜ் மட்டும் தான் சிம்பிளா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் இதுல இந்த 4வது பேஜ்ல போனீங்கன்னா நீங்க டைரக்டா இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்கிரீனிங் அப்படின்னா அது வந்து இன்டர்வியூன்னு அர்த்தம். ஸோ பிஃபோர் கம்மிங் த்ரூ ஸ்கிரீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். உங்களுடைய சர்டிபிகேட்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் அண்ட் பயோடேட்டா ஃபார்ம், அதாவது அப்டேட்டான ரெஸ்யூம் வந்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த்க்கான ஒரு ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்குன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது எல்லாமே உங்ககிட்ட என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டா இருக்கட்டும், அதே மாதிரி பேன் கார்டு, இந்த மாதிரி உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ். அண்ட் வந்து வேற ஏதாவது வந்து சர்டிபிகேட் கோர்சஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, NCVT SCVT சர்டிபிகேட் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப்க்கு எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இல்லைன்னா ஓட்டர் ஐடி, இதுல ஏதாவது ஒரு 2 ப்ரூஃப் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப்க்கு எடுத்துட்டு போங்க. எல்லாமே ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் ஒரு செட் ஜெராக்ஸ் நீங்க எடுத்துட்டு போய் தான் இன்டர்வியூல வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஜாபுக்கான ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஒரு 6-7 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இதான் அந்த நோட்டிபிகேஷன். எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக் இன் ஸ்கிரீனிங் அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து கேட்கறாங்க ஃபார் தி பொசிஷன் ஆஃப் டெக்னீஷியன்ஸ். எங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல இருந்து இந்த வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஜாப் பத்தி, அதாவது சென்னை மெட்ரோ ரயில்னா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இங்கிருந்து வந்து வேகன்சிஸ் வந்து ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மினிமமா வந்து உங்களுடைய அகாடமிக்ல நீங்க வந்து 60% மார்க்கு மேல எடுத்து நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான பேக்கேஜ் அண்ட் டென்யூர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஊதியம் 26,330 ரூபாய் உங்களுடைய ஆரம்ப ஊதியமா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தாண்டி நமக்கு வந்து அலவன்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து எம்ப்ளாயி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் எம்ப்ளாயி காம்பன்சேட்டிவ் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அது போக மினிமம் பிஎஃப் ஆஸ் பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இபிஎஃப் அண்ட் எம்பிஎஃப் ஆக்ட் வந்து 1952 பிரகாரம் வந்து உங்களுக்கு வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இந்த ஜாப்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, செலக்ஷன் மெத்தடாலஜி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் இருக்கும். அந்த ஸ்கிரீனிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தமிழ்நாட்டிலேயே மெட்ரோ ரயில்ல இருந்து வேகன்சிஸ் கொடுத்தாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கவங்க நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங்ல தமிழ் லாங்குவேஜ் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் தான் வச்சிருக்கு. அது குவாலிஃபையிங் நேச்சர். அதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ நடக்க போகுது. 10th ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா தமிழை வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எல்லாமே டெக்னீஷியன் லெவல் ஜாப் தான். இதுல வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது, மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஃபார் ஜெனரல் கேட்டகரி. அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC/ST கேண்டிடேட்ஸ்னா 5 இயர்ஸ், இதே வந்து OBC கேண்டிடேட்ஸ்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அஸ் பர் கவர்மெண்ட் பாலிசிஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th இல்லைன்னா 12th வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிடணும். மெட்ரிகுலேஷன் இல்லைன்னா 12th பாஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்க NCVT SCVT சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான கோர்சஸ் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமா நீங்க வந்து எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுல எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக், ஃபிட்டர், ரெஃப்ரிஜரேஷன், AC மெக்கானிக் ட்ரேட்ல நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, அண்ட் அதர் கேட்டகரியான இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்,
எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள். அது போக ஃபிட்டர், பிளம்பர், வெல்டர் அண்ட் கார்பெண்டர் கேட்டகரியில நீங்க NCVT, SCVT சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விதமான கிரேட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க முடிச்சிருக்கீங்களோ NCVT, SCVT சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க எலிஜிபிள், நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்காங்க, ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னா மறக்காம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்டர்வியூ டேட் எங்க இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இன்டர்வியூ டேட் வந்து 25th ஆகஸ்ட்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 25th and 26th வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் நடந்துச்சு. 28th and 29th வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் மேட்டுப்பாளையம் ரோட்ல GNMS வந்து நடந்துட்டு இருக்க இன்டர்வியூ. அண்ட் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர் 2ஆம் தேதி மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில 8:30 மணிக்கு சென்னையில வந்து கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், லேபர் காலனி, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த அட்ரஸ்ல தான் உங்களுக்கான சென்னையில வந்து இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க அங்க கூட போய் டேரக்டா வந்து கலந்துக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து நான் இப்பதான் வந்து பார்த்தேன். ஆல்ரெடி 2 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சென்னையில மட்டும் இருந்துச்சு. ஸோ தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி யாராவது வந்து கோயம்புத்தூர்லயோ இல்ல மதுரையிலயோ இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனோட நேத்து முந்தானேத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து ஃபர்தரா சென்னையில யாராவது போய் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கைடன்ஸாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன மாதிரி ஜாப் டேஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஜாப் டேஸ் நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றோம். ஆல் தி பெஸ்ட். பை.